திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அறிவிக்க இருக்கிறது. அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கின் பின்னணி குறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் அமைச்சராக பொறுப்பேற்றவர் பொன்முடி. அவர் பொறுப்பேற்கும் போது சொத்து மதிப்பு 2.71 கோடி, 2010 6.27 கோடியா உயர்ந்ததாக 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்றாங்க. இதுல அவர் சில கணக்குகளை காட்டிய பிறகும் 1.7 கோடிக்கு அவரால் கணக்கு காட்ட முடியவில்லை. இதுதான் தற்போது இந்த தீர்ப்பில் இருக்கிறது. இந்த 2011 செப்டம்பர் மாதம் எஃப்ஐஆர் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இந்த கேஸ் நடக்குது. 2016 விழுப்புரம் கோர்ட்ல அவர் விடுதலை செய்யப்படுகிறார். மீண்டும் அதிமுக ஆட்சியில் 2017ஆம் ஆண்டு அவங்க அப்பீலுக்கு போறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் தான் அப்போதும் பொன்முடிக்கு நோட்டீஸ் சர்வ் பண்றாரு. அப்ப அப்பீல்ல திருப்பியும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இந்த கேஸ் பல்வேறு நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. இந்த நிலையில இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மீண்டும் ஜெயச்சந்திரன் இந்த கேஸை எடுக்கிறாரு. அவருக்கு அந்த போர்ட்போலியோ அலாட் பண்றாங்க. அந்த நிலையில் தான் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அனைத்து விசாரணையும் முடிச்சு அவர் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணாரு. இந்த நிலையில் தான் 2 தினங்களுக்கு முன்பு அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த தீர்ப்புடைய தண்டனை விவரங்களையும் இன்றைக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவிக்கிறார். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்.